சரி, நீங்க சாட்சியா இருக்கிறதுனால சொல்ல சொல்றேன். போன வாரம் கூட பாஸ்டர் சொன்னாங்க 26ஆம் தேதி வாங்க அப்படின்ட்டு. நான் சர்ச்சை விட்டுட்டு போகும்போது எனக்கு வேலை இருக்கும் அன்னைக்கு. நிறைய கல்யாணம் ஜாயிடம் தெரியும், நம்ம போகக்கூடாது அன்னைக்கு. நான் முடிவு பண்ணிட்டு பசங்கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் வரல, நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. ஆனா நேற்று தினந்தரி எனக்கு உடம்பு பலவீனமா இருந்துச்சு. சரி, என்னுடைய வேலையை செய்யல. காலையில இருந்து எழுந்து நாங்க ஜெபம் பண்ணும்போது என்னால குட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியாது, ரொம்ப பலவீனமா இருக்கும். இன்னைக்கு எல்லாம் விஷயத்த உட்காந்து என்னால காலையில எழுந்துக்கவே முடியாது. ப்ரே பண்ணிட்டு என் வேலையை செய்வேன். அப்படி செய்யும்போது எப்படி வேலையெல்லாம் நான் வச்சுதான் நான் ப்ரே பண்ணிட்டு சிச்சிக்கு போன ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஆனா எனக்கு ஏசப்பா தானே எனக்கு கொண்டு வந்தாருங்க. கொண்டு வந்தது பிரேயர் நடந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசு ஒரு நிம்மதியா இருக்குது. எனக்கு வயிறு போயிருக்கு, இந்த கிட்னி ப்ராப்ளம். அது எனக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். என் பொண்ணு கூட வந்ததுல இருந்து ஒரு 3 தடவை பாஸ் ஜாப் பண்ணாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அது ஒரு மனபாரம் ரொம்ப எனக்கு பொண்ணை முடிச்சு. கை காலேஜ் மாதிரி இருக்குது, சும்மா இருக்கிற கூட நான் சாதாரண வச்சாலும் எந்த பேசுறது. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு கவலையா இருக்கும், பிள்ளைங்க பையன் இந்த படிக்கிறான் படுவாங்க. சொன்னோம்னா கொஞ்சம் 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணணும். 2 மணி எனக்கு கவலை தான் இருக்கும். உங்களுக்காண்டி உணர்வுன்னு சொன்னேன். உண்மை தனிமையா இருக்கும்போது நம்ம கம்மியா இருக்கணும், நம்ம எப்படி சமாளிக்கணும் யோசிப்பேன். இந்த நிமிஷத்துல வந்து ஏசப்பா என்னோட முழுமையா விசுவாசம்